ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். பாபாவும் நானும். சாய்ராம், ஆக்சுவலி ஷூட் எடுக்கணும்னு நினச்சேன். நாளைக்கு தான் எடுக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு. பிரியான்னு சொன்ன நம்மளுடைய ஒரு சாயி கோயம்புத்தூர்லேருந்து அவளுடைய அனுபவத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. அது எப்படி எடுத்துக்கிறதுனே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் உள்ளோட்டமாக போய் பார்த்தோமானா அது ஒரு பெரிய மீனிங்ஃபுல்லான விஷயமா இருந்தது. ஆக்சுவலி ஷிரடி நம்ம அங்கே போய் அவர் நடந்த இடங்களை நடந்து அதை பார்த்து அவரை தரிசனம் பண்ணிட்டு வரும்போதே நம்மளுக்கு பல எக்ஸ்பீரியன்சஸ் நடக்கும், பல மாற்றங்கள் நடக்கும். ஆனால் கையோட பாபா நம்ம மாற்றுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்டை தான் இந்த டிவோட்டி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறா. முதல்ல நீங்கள் அதை கேளுங்கோ. சாய் வணக்கம் சாய், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். சாய், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 3rd டைம் ஷீரடி போகிறேன் சாய். அப்போது நானும் என்னோட கசினோட ஃபேமிலி 2 ஃபேமிலியும் சேர்ந்து போகிறோம். அப்போது போயிட்டு தரிசனம்லாம் முடிச்சுட்டு எல்லாமே வந்துட்டோம். ரிட்டர்ன் வந்துட்டு திடீர்னு என்னோட கசினோட மாமியாருக்கு கொஞ்சம் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு அவங்க லக்கேஜ் எல்லாம் இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எங்களோட ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு, சரி அவங்களதையும் ஏன் விடணும்னு சொல்லி அவங்களதையும் எடுத்து வாஷ் பண்ணி எல்லாமே எடுத்து வந்து காய வச்சு பெட் மேலே எடுத்து வந்து போட்டுறேன் சார். எல்லா ட்ரெஸ்ஸும் போட போட ஒரு 3-4 நாள் ட்ரெஸ்ஸோட சேரும்போது எனக்கு பெரிய ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு கோபுரம் மாதிரி ஆயிடுச்சுங்க சார். அப்போ சரின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம உட்காந்துட்ருக்கோம். அப்போ என் சன்னு வந்து அவனுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு உள்ள பெட்ரூம்குள்ளே போகிறாப்புல. பெட்ரூம்குள்ளே போய் ரெஸ்ட் ரூம் போகணும். அப்போ அவன் பெட்ரூம்குள்ளே போகும்போது போயிட்டான். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது மடமடான்னு வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு அம்மா அம்மா தவிர வேற எதுவுமே அவன் சொல்றது இல்லை சார். என்ன இவன் இப்படி பதட்டமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு நானும் கேட்குறேன். அவனால வாய் திறந்து எதுவுமே சொல்ல முடியல சார். கண்ணில் தண்ணியா ஊத்துது. என்னாச்சு என் சொல்லு, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது வலிக்குதா, யூரின் போயிட்டு வந்து ஏதாவது பிரச்சனை, ஏதாவது வலிக்குதா, என்ன ஆகுது, ஏதாவது பயந்துட்டியா என்ன அப்படின்னு நானும் கேட்குறேன். அவனுக்கு அம்மா தவிர வேற எதுவுமே வரல சார்.